ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கொரியன் கதை பேசலாம். இந்த வீடியோவோட லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க கதை பேச போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல சூர்யாவும் காஜலும் லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிப்பாங்க. அப்ப காஜல் கேட்பாங்க, நீ இன்னும் என்ன கேர் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இல்லைன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் கேட்பாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப காஜல் அவங்களோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திரும்பவும் லிஃப்ட்லாம் சரியாகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணதுனால அவங்க அப்படியே மயங்கிடுவாங்க. அப்ப அந்த லிஃப்ட்டும் ஓப்பன் ஆயிடும். அப்ப சூர்யா காஜலை தூக்கிட்டு அந்த லிஃப்ட்ல இருந்து வெளியில போகும்போது அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் இதை பார்த்து ஒரு பிக் எடுத்து வச்சுப்பான். சூர்யா காஜல் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது வச்சிருப்பாங்க. அப்ப விஷாலும் அங்க வந்துருவான். விஷால் சூர்யா கிட்ட கேட்பான், காஜல் எப்படி இருக்கான்னு. சூர்யாவும் ஓகே, இப்ப ரெஸ்ட் எடுத்தா சரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்லுவான். விஷால் சரி, நான் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு சூர்யா ஸ்டாப் பண்ணி அவ இங்கவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப விஷால் சூர்யா கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்னன்னு கேட்கும்போது, நான் காஜலை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொன்ன உடனே சூர்யாவுக்கு ஷாக் ஆயிடும். இன்னும் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம காஜலும் அங்க வந்துருவா எந்திரிச்சு. விஷால் காஜலை கூட்டிட்டு போலான்னு பார்ப்பான். அதுக்கு சூர்யா சொல்லுவான், நீ அவளை விடு, அவ ஒரு ஹியூமன் பீயிங், அவளுக்கான முடிவை அவளே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவான். சரி சொல்லிட்டு விஷாலும் கேட்பான், நீ ஏன் கூட இருக்க விரும்புறியா அவங்க கூட இருக்க விரும்புறியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சூர்யாவும் அதே மாதிரி கேட்பான். கொஞ்ச நேரம் காஜலும் யோசிப்பா, என்னடா இவனுங்க ரெண்டு பேரும் நம்மளை நிக்க வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு. காஜல் சூர்யா கிட்ட என்னை காப்பாந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுவா விஷால் கூட. விஷால் இவளை கூட்டிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமா போவோம். சரி, இவளுக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெஸ்ட் வச்சு பார்ப்பான். அதுக்கு காஜல் சொல்லுவா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆஸ் அ ஃப்ரெண்டா நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவா. விஷாலுக்கு என்னடா இவ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குழப்பத்திலேயே இருப்பான். இங்க சயின்டிஸ்ட் ஹன்சிகாவை மீட் பண்ண வருவாங்க. அப்ப பிக் எடுத்தான் இல்லையா அவன், அந்த பிக்ஸ் எல்லாமே ஹன்சிகா கிட்ட கொடுத்துருவான். ஹன்சிகாவும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி சூர்யாவோட டேடை பார்க்கறதுக்காக வருவா. அங்க அவ சொல்லுவா, இந்த பிக்ஸ் எல்லாம் காட்டி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, என்னோட பேரண்ட்ஸ்க்கு இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப சூர்யாவோட டேட்க்கு செம்ம கோவம் வந்துடும் அவன் மேல. சரி, இந்த விஷயத்த நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா நான் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட டேடுன்னு சொல்லிடுவாங்க. அதனால ஹன்சிகாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இங்க சூர்யா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப காஜலுக்காக ஒரு ஃபைல் எடுத்து வச்சிருப்பாங்க, டொனேஷன் ஃபைல். அதை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஜலோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அப்ப அவருக்கு போகவும் மனசு இருக்காது, அதனால கார்லயே உட்காந்துருப்பாங்க. காஜல் வெளியில வரும்போது அவங்கள பார்த்துட்டு பேசுவா. அப்ப சூர்யா அந்த டொனேஷன் பேப்பரை கொடுத்துட்டு, ஓகே இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. காஜலும் ரொம்ப சந்தோஷமா உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு சூர்யாக்காக டின்னர் எடுத்துட்டு கொடுப்பாங்க. நீங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யாவும் சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர மனசு இல்லாம சூர்யாவும் கிளம்பிடுவாரு. இதெல்லாம் அந்த காஜலோட மேனேஜர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப காஜல் கிட்ட போயிட்டு அந்த சூர்யா விஷயத்தை பத்தி பேசுவாங்க. அவருக்கு உன்னை லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல, அவங்க ஹன்சிகாவை தான் லவ் பண்றாங்க, அவங்க ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு காஜல் மேனேஜர் கிட்ட சொல்லுவாங்க. அப்ப மேனேஜர் கேட்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி எப்போவாது பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காஜலும் இல்லைன்னு சொல்லுவா. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காஜலும் யோசிப்பா கொஞ்ச நேரம். அப்புறம் அந்த மேனேஜர் சொல்லுவாங்க, நீ சூர்யாவுக்கும் விஷாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காஜலும் சொல்லுவா. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்லுவாங்க, விஷால் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவான், ஆனா சூர்யா நீ உள்ள போறியா, உன்னோட ரூம்ல லைட் எரியுதா இல்லையா அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போவான். அதுக்கு பேர் தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லுவான். காஜலுக்கு ஒரே குஷி ஆயிடும். அப்ப சூர்யா நம்மளை லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருப்பா காஜலும். நெக்ஸ்ட் டே மார்னிங் சூர்யாவை பார்க்கறதுக்காக அவரோட டேட் ஆஃபீஸ்க்கே வந்துடுவாங்க. அப்போ சூர்யாவோட டேடும் அவரும் பேசிட்டு இருப்பாங்க. அங்கே சூர்யாவோட டேட் சொல்லுவார், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காஜல் கொடுக்குற பிக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுவார். இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு, நீ ஹன்சிகாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நீ ரெடியா இரு, ஹன்சிகாவோட பேரண்ட்ஸை நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சூர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவரும் சொல்லிடுவார், எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஹன்சிகாவை, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு சூர்யாவோட
டேட் சொல்லுவாங்க, இதனால நம்மளோட கம்பெனிக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆகும், இதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்லுவாங்க. சூர்யா சொல்லுவான், நீங்க வந்து பிஸ்னஸ்னு பார்க்குறீங்க, சின்ன வயசுலேருந்து என் அம்மா இறந்ததுலேருந்து நான் தனியாக தான் இருக்கேன், நீங்க உங்களுக்குன்னு ஒரு பார்ட்னரை தேடிக்கிட்டீங்களே தவிர அவங்க எனக்கு அம்மாவா இல்லை, நான் என்னோட வாழ்க்கையில இதுக்கு மேலே எதையும் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கோவமா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இங்கே நம்ம காஜலை காட்டுறாங்க. மேனேஜர் காஜல் கிட்ட சூர்யாக்காக லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறாங்க, நீ இதை எடுத்துட்டு போய் கொடு, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேச அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கேருந்து காஜலும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போவா. அங்கே ஆஃபீஸ் போயிட்டு பார்த்தா சூர்யாவோட டேட் இருப்பாரு. அதை பார்த்த உடனே காஜலுக்கு ஷாக் ஆகிடும், என்ன பேசுறதுனே தெரியாது. உடனே சூர்யாவோட டேட் சொல்லுவாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இனிமே சூர்யா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிரு, அவனுக்கும் ஹன்சிகாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க சீக்கிரமாவே அப்படின்னு சூர்யாவோட டேட் சொல்லிடுவாங்க. இதை கேட்ட உடனே காஜலுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. அங்கேருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நம்ம மேனேஜரை பிடிச்சிட்டு ஒவ்வொன்றா அழுவாங்க. வந்து இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஹன்சிகாவுக்கும் சூர்யாவுக்கும் மேரேஜ் ஆக போதான், இப்போ என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரும் கொஞ்சம் சமாதானப்படுத்துவாங்க. அப்போ காஜல் கேட்பா, உங்ககிட்ட ஏதாவது ட்ரிங்க் இருக்கா ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆமை கிட்ட பேசிகிட்டு இருப்பா, இந்த ட்ரிங்கை கொடுத்து எப்படியாவது சூர்யா கிட்ட இருக்கிற ப்ளூ ஸ்டோனை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சூர்யாவோட வீட்டுக்கு போவாங்க. அங்கே சூர்யாவை எப்படியாவது குடிக்க வச்சு அந்த ப்ளூ ஸ்டோனை எடுத்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் காஜலே ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. அதை ட்ரிங்க் பண்ணிட்டு காஜல் ரொம்ப வளருவாங்க சூர்யா கிட்ட, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ ஏன் என்னை லவ் பண்ணல, ஏன் என்னை விட்டு விலகி போற அப்படின்னு சொல்லிட்டு காஜலும் சூர்யா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ காஜலுக்காக கிஸ் பண்ணுற மாதிரி சூர்யாவும் வருவாங்க. அந்த டைமுக்கு காஜல் வந்து அவரோட ஹார்ட்ல கை வைப்பாங்க. ப்ளூ ஸ்டோன் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். சூர்யாவுக்கு உடனே செஸ்ட் பெயின் வந்துடும். காஜலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சூர்யா அங்கேயே மயங்கிடுவாங்க. எப்படியோ தடுமாறி காஜல் வந்து சூர்யாவை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, சூர்யாவோட ஃபேமிலியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே காஜல் வந்து விஷாலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விஷாலும் அவங்களோட டேட் மாம்க்கெல்லாம் எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இவங்களும் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. கூடவே ஹன்சிகாவும் வந்துருவா. அங்க நம்ம காஜல் நின்றுட்டு இருப்பா. அப்ப அவங்கள பார்த்து ரொம்ப கோவப்படுவாங்க. ஹன்சிகா ரொம்ப திட்டிகிட்டே இருப்பா. அதை பார்க்குற அவங்க சூர்யாவோட டேட், நீ இவளை உடனே வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுவாங்க. காஜலுக்கும் ரொம்ப ஃபீல் ஆயிடும். அதனால அவளும் அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுவா அழுதுட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில காஜலும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கவே உட்காந்துருப்பா. அப்போ விஷால் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கவே, நீ போயிட்டு அவங்கள பாரு, என்னால தான் இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஜல் சொல்லுவான். சரி இரு நான் பார்த்துட்டு வரேன்னு விஷாலும் உள்ள வருவாங்க. அப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு, ஆனால் வந்து அவர் கோமாக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டதும் சூர்யாவோட டாட்க்கு ரொம்ப ஃபீல் ஆகிடும். ஹன்சிகாவுக்கு செம கோவம் வரும், காஜலால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்பி போவா ஹன்சிகா. அப்போ விஷால் அவளை தடுத்து நிறுத்தி, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, காஜலால் ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீ இப்போவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கிட்ட சண்டைக்கு வருவா. உடனே சூர்யாவோட டாட் சொல்லுவாங்க, இதோட இந்த விஷயத்தை விடுங்க, நீ வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகாவை சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹன்சிகாவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. விஷால் அவளை சென்ட் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூடவே வெளியில் வருவாங்க. அங்கே காஜல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளை திட்டுறதுக்காக போவாங்க. விஷால் அவளை தடுத்துருவாங்க. அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா கோவமா. அப்புறம் காஜல் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி சூர்யா அவுட் ஆஃப் டேஞ்சர், ஆனால் வந்து அவன் கோமாக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் என்னோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி நான் சூர்யாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஜல் சொல்லுவாங்க. எப்படியாவது உன்னோட டேடியும் மாமையும் இங்கேருந்து அனுப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. விஷாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேட் மாம் கிட்ட சொல்லுவாங்க, நான் சூர்யாவை பார்த்துக்கிறேன், நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க டேடும் மாமும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் காஜல் சூர்யா கிட்ட வந்து, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ வந்து எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. காஜல் வந்து அவங்களோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது ஒர்க் ஆகாது. எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் மேஜிக் பவர்ஸையும் யூஸ் பண்ணி சூர்யாவை காப்பாற்றுவாங்க. அப்போ இவங்க ரொம்ப வீக் ஆகிட்டு கீழே விழுந்துருவாங்க அவங்கள காப்பாற்றிட்டு. விஷால் அங்கே வந்து காஜலை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போவான். அவன் ரெஸ்டாரண்ட்க்கு ட்ராப் பண்ணலான்னு போவான். அப்போ காஜல் கிட்ட சொல்லுவான், என்னோட பிரதர் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஜலும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. விஷாலும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க.
நெக்ஸ்ட் டே மார்னிங் சூர்யா எந்திரிச்சு பார்க்கும்போது விஷாலும் அந்த பர்சனல் டாக்டரும் தான் அங்கே இருப்பாங்க. சூர்யா எந்திரிச்ச உடனே யாரை பற்றியும் கேட்காம காஜலை பற்றியே கேட்டுட்டு இருப்பான். அதனால விஷால் கேட்பா, நீ இன்னும் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவள் என்கிட்ட ஏதோ பேசின மாதிரி இருந்தது, ஸோ அதனால தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு விஷால் வெளியில் போயிட்டு உட்காந்துட்டு இருப்பான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு. அந்த டைம்னு பார்த்து காஜல் விஷாலுக்கு கால் பண்ணி இப்போ எப்படி இருக்கான் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். விஷாலும் இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது காஜல் சொல்லுவா, நான் இந்த ஊரை விட்டு போகிறேன், இனிமேல் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. இங்கே சூர்யாவை டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட டேடும் ஸ்டெப் மாமும் அங்கே இருக்காங்க. டேட் தனியாக பேசணும்னு சொன்னதுனால ஸ்டெப் மாம் வெளியே போயிடுறாங்க. சூர்யாவோட டேட் சொல்கிறாங்க, நீ சரியானதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எப்போ ஹாஸ்பிட்டல் விட்டு வரையோ அப்போ நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேண்டாம், எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிடுவான். கொஞ்சம் நான் தனியாக இருக்க விரும்புகிறேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே அவங்க டேடும் அங்கே கிளம்பி போயிடுவார். இங்கே காஜலை காட்டுறாங்க. அவள் மேனேஜர் கூட பேசிகிட்டு இருக்கா. மேனேஜர் சொல்கிறாங்க, நீ இங்கேருந்து கிளம்பி போகாத, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே விஷால் வருவான். விஷால் காஜல் கிட்ட சொல்லுவான், நீ எதுக்காக அவனுக்காக போற, எனக்காக நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, இல்லை நான் அவனுக்காக போல, எனக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஜல் சொல்லுவான். அதுக்கு விஷால் கேட்பான், அவனுக்காக உன் ஹார்ட்ல ஒரு பிளேஸ் இருக்கு, எனக்காக என்ன பிளேஸ் இருக்கு உன் ஹார்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே, ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன் உனக்கும் தெரியும், அதனால இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை சொல்லிடுவோம். விஷாலும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். இங்கே சூர்யாவோட டேடும் ஹன்சிகாவும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், இப்போதைக்கு சூர்யாவுக்கு விருப்பம் இல்லை, கண்டிப்பாக இதுக்கான முயற்சியை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே ஓகேன்னு ஹன்சிகாவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இங்கே சூர்யாவை காட்டுறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக பர்சனல் டாக்டர் வராங்க. அந்த டைமுக்கு அவர் கேட்குறாரு, என்னை பார்க்க வேறு யாரும் வரலையா, யாரை கேட்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் டாக்டரும் கேட்கவே, என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்பான். அதுக்கு பர்சனல் டாக்டர் சொல்லுவான், அப்படியெல்லாம் உன்னை பார்க்க யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் டாக்டர் ரொம்ப நக்கலாக சொல்லுவான். அப்படி சொன்ன உடனே சூர்யாவே கால் பண்ணுவான் காஜலுக்கு. காஜல் ரொம்ப அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சூர்யா கிட்ட பேசுவான். என்ன லேட் நைட் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சூர்யாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. அதனால பக்கத்தில் அந்த பர்சனல் டாக்டர் கொஞ்சம் ஆக்ஷன் காட்டியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்க தப்பாக புரிஞ்சுட்டு, எனக்கு உன்னால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, அதனால எனக்கு நீ தான் காம்பன்சேட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்லிடுவான். காஜலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் தான் அந்த பர்சனல் டாக்டர் சொல்லுவான், அவளை இங்கே உன்னை பார்க்க சொன்ன, நீ எதுக்கு காம்பன்சேட் பே பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். திரும்பவும் கால் பண்ணுவான் சூர்யா காஜலுக்கு. அப்போ காஜல் சொல்லுவா, நான் உங்களுக்கு அந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க டேட் தான் எனக்கு கொடுத்துருந்தார் இவ்வளோ மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என் டேடா, சரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்பான். நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் எதுவும் கிடையாது, இதோட இந்த விஷயம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா திரும்பவும் காஜல். நெக்ஸ்ட் டே மார்னிங் சூர்யாவை டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமுக்கு பர்சனல் டாக்டர் வேகமாக இந்த மாதிரி காஜல் ஊரை விட்டு கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சூர்யா அர்ஜென்ட்டாக கிளம்பிடுவாங்க. பிஏ கால் பண்ணி நீ என்னை பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போதே அந்த மேனேஜருக்கு கால் பண்ண சொல்லுவாங்க சூர்யா. மேனேஜருக்கு கால் பண்ணும்போது அந்த காலும் யாரும் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் விஷாலுக்கு கால் பண்ணு, அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிஏவும் விஷாலுக்கு கால் பண்ணும்போது விஷாலுக்கும் இந்த விஷயம் தெரியாது, அதனால அவனும் அங்கேருந்து கிளம்புவான். ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே காஜல் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மேனேஜர் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு, இல்லை நீ என்னை விட்டு போகாது, இப்படி சடனாக போயிட்டா என்னால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களே மனசை தேத்திட்டு சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே காஜலும் அங்கேருந்து கிளம்பிடுவா. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கே டாக்ஸி புக் பண்ணி கிளம்பிட்டு இருப்பா. அந்த டைமுக்கு விஷாலும் கால் பண்ணி பார்ப்பா, ஆனால் காஜல் அட்டென்ட் பண்ணவே மாட்டா. அந்த டாக்ஸியில் போயிட்டே இருக்கும்போது சூர்யா அவளை ஓவர் டேக் பண்ணிவிட்டு அந்த டாக்ஸிக்கு முன்னாடி கார் எடுத்துட்டு நிறுத்திடுவான். அப்போ காஜலும் டாக்ஸியை விட்டு கீழே இறங்கி எதுக்கு அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா நீ இப்படி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பா. அதெல்லாம் கேட்காம காஜல் கிட்ட வருவான் சூர்யா. நீ என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு காஜலும் தூரத்தில் நிற்பான். நீ எதுக்காக இங்கேருந்து போகிற சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்கவே, நான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, ஸோ அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்லை நீ இங்கே தான் இருக்கணும், நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை நான் உன்னோட பணத்துக்காக மட்டும்தான் உன்னை லவ் பண்ணேன், அந்த பணத்தை உன் டேடே கொடுத்துட்டாரு, ஸோ அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா காஜலும். சரி ஓகே, நீ என் பணத்துக்காகவே லவ் பண்ணதா இருக்கட்டும், ஆனால் நான் உன்னை இப்போ லவ் பண்ணுறேன், நீ அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காஜல் கிட்ட கேட்பான் சூர்யா. இல்லை நான் உன்னை லவ் பண்ணல, எனக்கு லவ் பண்ணவும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காஜல் சொல்லுவா. உடனே சூர்யா காஜலை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே விஷால் வந்துடுவான். விஷால் அப்படியே ரொம்ப அப்செட் ஆகிட்டு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைமுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சூர்யாவை தள்ளி விட்டுட்டு அவளோட ஹார்ட்டில் டச் பண்ணுவான்.
சூர்யா உடனே செஸ்ட் பெயின் வந்த மாதிரி ஆக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த டைம்னு பார்த்து இந்த பர்சனல் டாக்டரும் அங்கே வந்துருவாங்க. சூர்யா பர்சனல் டாக்டருக்கு சிக்னல் கொடுத்துருவாங்க, அவன் ஆக்ட் தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. அந்த பர்சனல் டாக்டர் அப்போ சொல்லுவாங்க, சூர்யா உன்னை பார்க்கறதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்லேருந்து பாதியிலே இங்கே வந்துட்டாங்க, இவனை திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு காஜலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சூர்யா காஜலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். அங்கே 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது சூர்யா தண்ணி வேணும்னு கேட்பான். அதை எடுக்கிறதுக்காக காஜல் போவா. அந்த டைம்னு பார்த்து ஹன்சிகா அங்கே வந்துடுவா. காஜலை பார்த்த உடனே ஹன்சிகாவுக்கு டென்ஷன் ஆகிடும். சூர்யான்னு கத்திட்டு உள்ளே வருவா. அப்போ சூர்யாவும் அங்கே வருவான். சூர்யா வந்த உடனே இவ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காஜலோட கையை பிடிச்சிப்பான் சூர்யா. ஓ, இதுக்கு என்ன மீனிங்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ சூர்யா வந்து காஜல் கிட்ட பெர்மிஷன் கேட்பான். நான் கொஞ்ச நேரம் ஹன்சிகா கிட்ட பேசிட்டு வரேன், உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லைன்னு சொல்லிட்டு காஜலும் சொல்லவே 2 பேரும் போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹன்சிகா கேட்பா, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட கேட்பான். அதுக்கு சூர்யா சொல்லுவான், இப்போ நடக்கிறது தான் எல்லாமே சரியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லவே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகா சொல்லுவா. உடனே சூர்யா சொல்லுவான், நீ வந்து என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும்தான், நீ வந்து என்னோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதுக்கு என்ன மீனிங், அப்போ நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்லிடுவான். அப்புறம் ஹன்சிகா டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இதெல்லாம் நினச்சிட்டு சூர்யா நின்றுட்டு இருப்பான். அந்த டைமுக்கு காஜல் வருவா. அப்போ காஜல் கேட்பா, உனக்கும் ஹன்சிகாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீங்கள் என்ன பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ரிலேஷன்ஷிப்பா, நமக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு காஜல் கேட்பா. அதுக்கு சொல்லுவான், நான் வந்து உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தது, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவான். அப்போ காஜலுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால சூர்யாவை ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பா காஜலும். அப்போ சூர்யா சொல்லுவான், நான் எப்போவுமே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். காஜலும் என்ன இவன் ஓவராக உளறிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்போ சூர்யா கேட்பான், உனக்கும் விஷாலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு காஜல் சொல்லுவான், அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு சூர்யா கேட்பான், 2 பேரும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு காஜல் கொஞ்ச நேரம் யோசிப்பான். அன்னைக்கு வந்து விஷால் கேட்டிருப்பான், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அது ஞாபகம் வரும். அப்படியே மழுப்பிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. சரி வெயிட், நீ என்னோட ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் சூர்யாவும். அதுக்கு காஜல் சொல்லுவா, நான் இந்த விஷயத்தினால ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன், நம்ம இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி காஜலும் போயிடுவா. இங்கே விஷாலை காட்டுறாங்க. அவன் ரொம்ப ஃபீல் ஆயிருப்பான் காஜலை சூர்யா கிஸ் பண்ணதுனால. அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ காஜலோட டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டுட்டு எதுக்காக என்ன ஹர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான் அவனும். இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹன்சிகாவும் அந்த ஸ்டெப் மாமும் பேசிக்கிறாங்க. சூர்யாவை எப்படியாவது பனிஷ் பண்ணியே ஆகணும் அவன் என்னை ஏமாத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகா அவனோட அம்னீஷியா ஃபைல ஸ்டெப் மாம் கிட்ட கொடுத்துட்றாங்க. அது அந்த ஸ்டெப் மாமும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா, எப்படியாவது சூர்யாவை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் காஜல் எப்பவும் போல ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ரெஸ்டாரண்ட்க்கு சூர்யா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ மேனேஜர் கிட்ட இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஜல் கேட்குறா. அவள் காலையிலேருந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்ப்பா. ஆனால் அவளை கூப்பிட்டு சூர்யாவே பேசுவான். நீ இன்னைக்கு ஃப்ரீயா, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்பான். அதுக்கு காஜல் சொல்லுவா, இல்லை நான் ஒர்க் பண்ணணும், ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரிவா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் காஜலும் நடந்து பேசி போயிட்டே இருப்பாங்க. அப்போ காஜல் கிட்ட சூர்யா கேட்பான், நீ என்னோட ட்ரீட்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்தல்ல, இப்போ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காஜல் கிட்ட சூர்யா கேட்பான். அதுக்கு உனக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு காஜல் கேட்கும்போது எனக்கு பிஏ தான் எல்லாமே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஓ அப்படியா, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம், இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து கிளம்புவா. ஆனால் இவளால் ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு தான் பயமாக இருக்கும்ல, அப்படின்னு நின்றுடுவா. அதை பார்த்துட்டு சூர்யா வந்து ரோட் கிராஸ் பண்ணி விடுவான் அவளை கூட்டிட்டு. அப்போ காஜல் கேட்பா, இதுவும் பிஏ தான் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை எனக்கா தோணுச்சு, நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். 2 பேரும் ஆஃபீஸ்க்கு நடந்து வந்துட்டே இருப்பாங்க. நீ என்னை ஃபாலோ பண்ணி வராத, இங்கே நிறைய தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காஜலும் சொல்லுவா. சூர்யா வேணும்ன்ட்டு அங்கே போகிறவங்க வரவங்க கிட்டலாம் அவங்களா கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்குற காஜலுக்கு ஐயோ என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வருவான்.
அப்புறம் 2 பேரும் லிஃப்ட்டில் போயிட்டுருக்கும்போது சூர்யா சொல்லுவான், நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவான். அதை கேட்குற காஜல் நினைப்பா, நல்லா பண்ணுறடா நீ அப்படி சொல்லிட்டு நினச்சிட்ருப்பா. அவளை கூப்பிட்டுட்டு அவனோட கேபினுக்கு வரும்போது விஷால் அவனை பார்த்துருவான். விஷால் பார்த்துட்டு அப்செட் ஆகிட்டு உள்ளே போயிடுவான். அதுக்கப்புறம் சூர்யா நான் அவனை வந்து அப்புறம் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். உடனே காஜல் விஷாலை பார்க்கறதுக்காக அவனோட ரூமுக்கு போவான். விஷால் ரொம்ப அப்செட்டாக இருப்பான். சாரி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் விஷால் கிட்ட. அதெல்லாம் விடு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்லுவான். ஆமாம் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஜல் கேட்பா. நான் சொல்கிறது அந்த மீனிங்கில் இல்லை, எப்போல்லாம் உன்னை சூர்யா ஹர்ட் பண்ணுறானோ அப்போல்லாம் நீ என்ன தான் தேடி வந்திருக்க. எனக்கும் உன்னை பிடிக்கும், உனக்கும் என்னை பிடிக்கும், அப்புறம் ஏன் திரும்பவும் நீ சூர்யாவை லவ் பண்ணுற, நீ அவனை விட்டுட்டு என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கேட்பான். காஜலுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது, அதனால முழிச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. அப்போ விஷால் சொல்லுவான், இதுக்கான ஆன்சரை நீ இப்போ சொல்லலைனாலும் எப்போவது சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அதனால காஜலும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இங்கே சூர்யா காஜலை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அவள் ரொம்ப நேரம் ஆகியும் கீழே வராதுனால அவளுக்கு கால் பண்ணுவான். ஏன் இன்னும் வரல, கீழே உடனே வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிடுவான். திரும்பவும் காஜல் கால் பண்ணி, இல்லை எனக்கு மீட்டிங் இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. அப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்ப்பான். அந்த டைமுக்கு விஷால் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதனால 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போவாங்க. அப்போ சூர்யா சொல்லுவான், நாங்கள் 2 பேரும் திரும்பவும் லவ் பண்ண போகிறோம், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு விஷால் சொல்லுவான், நீ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வச்சு விளையாடிட்டு இருக்கியா, அவள் எவ்வளோ ஃபீல் ஆயிருக்கா தெரியுமா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது எனக்கும் அவளுக்கும் இருக்கிற விஷயம், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவான். அதுக்கு விஷால் சொல்லுவான், என்ன உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயம், நான் தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், அவள் என்ன தான் நம்புறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீ அவளோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவான். அதுக்கு விஷால் சொல்லுவான், சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயத்தில் நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இந்த விஷயத்தில் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு சரி உன்னோட பெஸ்ட்டு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட் சீனில் அந்த ஸ்டெப் மாம் மேனேஜர் கிட்ட அம்னீஷியா ஃபைலை கொடுத்து நம்ம எப்படியாவது சேர்மேன் போஸ்டிங்லேருந்து அவனை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் காஜலும் ரெடி ஆகிட்டு இருக்கா ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு விஷால் கால் பண்ணுறான். நம்ம இன்னைக்கு ஒரு மீட்டிங்காக வெளியில் போகிறோம், ரெடி ஆகிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ காஜல் நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசுவாள். அதுக்கு விஷால் சொல்லுவான், இல்லை நம்ம வந்து பர்சனல் விஷயத்தை பற்றி பேச வேண்டாம், இப்போ ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி மட்டும் பேசலாம், அதுக்காக தான் மீட்டிங்க்கு போகிறோம், நீ ரெடி ஆகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். காஜல் ரெடி ஆகிட்டு மேனேஜர் கிட்ட வந்து இவன் இப்படி சொல்கிறான், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. போட்டோமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ அவளுக்கு பின்னாடி இருந்து சூர்யா வந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் ஏன் போகக்கூடாது, நான் மீட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. அந்த டைம்னு பார்த்து விஷால் கிட்ட இருந்து கால் வந்துடும். அதை பார்க்குற சூர்யா, ஓ விஷாலுக்காக தான் நீ இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரிவா, நானும் உன்னோட பாஸ் தானே, நானும் நீங்கள் என்ன மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஜலை கூப்பிட்டுட்டு விஷால் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அப்போ விஷாலும் இவளை பார்த்துருவான், இவன் என்ன பண்ணுறான் இங்கே, சரிவா அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு போக பார்ப்பான். இல்லை நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் அவங்க கூட கிளம்பிடுவான். அப்போ அந்த மீட்டிங்க்கு வந்து ஒரு 2 hours 3 hours லேட்டாக போகணும்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க எல்லாருமே பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே போயிட்டு விஷாலும் சூர்யாவும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்து காஜல் கூட விளையாடுவேன், நான் தான் விளையாடுவேன்னு சொல்லுவாங்க. அதனால காஜல் வந்து நீங்கள் எனக்கு வந்து அவ்வளோவா விளையாட தெரியாது, ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கூட விளையாடுவா. காஜல் செம்மையாக விளையாடுவா, 2 பேராலும் சமாளிக்கவே முடியாது, 2 பேரும் செம்ம டயர்ட் ஆகிடுவாங்க. 2 பேரும் வந்து உட்காந்துருவாங்க. அது காஜல் சொல்லுவா, அவ்வளோதான் கேமா, வாங்க விளையாடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. உடனே விஷால் சமாளிக்கிற மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடிடுவான். அங்கேருந்து சூர்யா எந்திரிச்சிட்டு போக பார்ப்பான். அந்த டைமுக்கு திரும்பவும் அவனுக்கு ஹார்ட் கிட்ட பெயின் வந்துடும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.